டைரக்டர் ஆகணும்னு ஆசையா? அப்போ நீங்க ஸ்க்ரீன்ல ரசிச்ச டைரக்டர் சினிமாவ பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தீபா அவர்கள் "மேதைகளின் குரல்கள்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல இந்த செஞ்சுரியோட மிகச்சிறந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்களது கருத்தை பார்வையாளர்களுக்கு சொல்ல வேண்டுமா? முயற்சி செய்யாதீர்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை காட்டுங்கள். அவர்கள் அதற்குள் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். ஆத்ரே தர்கோவஸ்கி சொன்னது. இப்ப சொல்லப் போறது என்னோட ஃபேவரைட்டு. ஒன்றை எழுதவும், சிந்திக்கவும் முடியும் என்றால், அதனை திரைப்படமாக்கவும் முடியும். ஸ்டான்லி குப்ரிக் அவர்கள் சொன்னது. நீங்க என்ன இமேஜின் பண்ணாலும், அத கண்டிப்பா திரைப்படம் ஆக்கலாம். அப்படிங்கிற நம்பிக்கைய ஸ்டான்லி குப்ரிக் இங்க குடுத்திருக்காரு. நான் மர்மங்களை விரும்புகிறேன், குழப்பங்களை அல்ல. டேவிட் லீன் சொன்னது. இயக்குனர் ஒருவருக்கு மட்டுமே அவருடைய படம் எப்படிப்பட்டது என்பது தெரியும். சத்யஜித் ரே சொன்னது. முட்டாள்தனமான, அப்பாவித்தனமான, சிறுபிள்ளைத்தனமான நகைச்சுவையை தான் எனது திரைப்படத்தில் காண்பிக்கிறேன் என்பதை நான் முதலில் நம்ப வேண்டும். அப்போதுதான் எனது படைப்பை நான் தற்காத்துக் கொள்ள முடியும். யார் சொன்னது தெரியுமா? மிலோஸ் ஃபோர்மேன் சொன்னது. அடுத்து உலகத்தோட ஃபேவரைட் டைரக்டரா இருக்க ஒரு ஆள் சொன்னது. அவரோட படத்துக்கு டிக்கெட் ஓப்பன் ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே செல் ஆயி முடிச்சிரும். இப்ப ரீசென்ட்டா அது நடந்துச்சு. திரைக்கலையும், கட்டடக்கலையும் எனக்கு ஒன்றுதான். யார் சொன்னது தெரியுமா? கிறிஸ்டோபர் நோலன் சொன்னது. என்னுடைய வளர்ச்சியையும், மாற்றத்தையும் என் படங்கள் மூலமாகவே தெரிந்து கொள்கிறேன். கிம் கி துக் சொன்னது. பெரும்பாலான திரைப்படங்கள் வாழ்க்கையை பேசுகின்ற போது, என்னுடைய படங்கள் கேக்கின் துண்டுகளாக இருக்கின்றன. ஆல்பிரட் ஹிட்ச்காக் சொன்னது. இப்போ இந்த புக்ல உள்ள நான் வெறும் 8 கோட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். வேற என்ன இந்த டைரக்டர் சிந்திக்கிறாங்க? அவங்களோட சிந்தனை நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்க சினிமாவ எப்படி கன்சியூம் பண்றாங்க? சினிமாவ எப்படி எடுக்குறாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா இந்த புக்க வாங்கி படிங்க. உங்களுக்கான சினிமா நாலேட்ஜ வளர்க்க இந்த புத்தகம் கண்டிப்பா உதவும்.